பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்ட்ராங் டிவி. பெட்ரோல் நிலையத்தை திறக்க இங்கே வருகை தந்து சிறப்பித்து திறப்புழாவை நடத்தி சென்றிருக்கின்ற சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர், மரியாதைக்குரிய எனது அன்பு நண்பர் ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த இணைய நிகழ்வுக்கு வருகை தந்து சென்றிருக்கின்ற முன்னாள் வேளாச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அசல் மோரான் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வருகை இருக்கின்ற முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஐயா திருநாவுக்கரசர் அவர்களே, இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வருகை இருக்கின்ற வணிக சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி விக்மராஜா அவர்களே,
இங்கே வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்மோடு 35-40 ஆண்டு காலமாக ஒருவருக்கொருவர் நண்பர்களாக பழகி இந்த பகுதியிலே அனைவருடைய அன்பையும் பெற்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் எம் கமல் அவர்களே, இங்கே வருகை இருக்கின்ற நமது பகுதியினுடைய அனைத்து ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை இருக்கின்ற வணிக சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த பகுதியிலே வணிகம் செய்கின்ற எனது அனைத்து நண்பர்களே, எனது அன்புக்குரிய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, தொழிற்சாலையினுடைய உரிமையாளர்களே, இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவிற்கு அழைத்ததற்கு அன்புக்கு இணங்கி இங்கே வருகை இருந்து சிறப்பித்த அனைத்து அன்புள்ளங்களையும் நன்றி பாராட்டி நான் இந்த நல்ல நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், பொருளாளர் மற்றும் இங்கு அனைத்து கட்சிகளின் நண்பர்களின் ஆதரவை பெற்றிருக்கின்ற என் அருமை சகோதரர் பீர் முகமது அவர்கள் என்ற தினத்தில் இந்த பகுதியில் ஒரு சிறப்பான ஒரு பெட்ரோல் பங்கை, நயகரா பெட்ரோல் பங்கை அவருடைய சொந்த உழைப்பினால் குறிப்பாக பல்வேறு மக்களையும் இங்கே ஆதரவோடு பெட்ரோல் பங்கை அவருடைய திறக்க வருகை சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இன்னார் நிர்வாகிகள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றியினை தெரிவித்து, குறிப்பாக அனைத்து கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் அந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய அருமை சகோதரர் பீர் முகமது அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் பல ஆண்டு காலம் அனைத்து பகுதி மக்களுக்கும் நன்மறிவு பெற்று ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பீர் முகமது அவர்கள் இது போன்ற முதல் பெட்ரோல் பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய இடமேடைகள் பல தொழில்களை செய்து புதிய தொழில் வந்து இந்த பெட்ரோல் பங்கை திறக்கிறார். இந்த பகுதியில் திறந்திருக்கின்ற பெட்ரோல் பங்கு போல இன்னும் பல பகுதிகள் அவர் திறக்க வேண்டும். குறிப்பாக அம்பத்தூர் பகுதியில் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நிறைய தொழிற்சாலை குறிப்பாக மண்டபங்களும் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு அது அவர் எங்களுடைய மண்டபமாக இருந்தால் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். நிச்சயமாக அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் பண்ணாதீங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நிச்சயமாக அதுபோல் ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நம்முடைய பீர் முகமது அவர்கள் அவர் செய்யும் தொழிலுக்கு நிச்சயமாக இந்த பகுதி மக்கள் எங்கன்னா உங்களோடு நாங்கள் எங்கென்றும் இருப்போம். உங்கள் வளர்ச்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய பங்கு எங்கும் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பீர் முகமது அவர்களை வாழ்த்தி சிறு உரையாற்றுகிறார்கள். பெட்ரோல் பங்க் திறப்பு விழாவை பற்றி அண்ணன் அவர்கள் சிறப்பு சேர்க்கும் வகையில் சிறப்பு வைத்திருக்கிறார்கள். பீர் முகமது அவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியை பண்ணாலும் அது கிராண்டா பண்ணுவாரு. அந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமா மாத்தி காட்டு. வந்து இப்படி மாதிரி ஒரு பிரம்மாண்டமே தெரியல. இன்னைக்கு அந்த பிரம்மாண்டத்தை இந்த தெருவில் காமிச்சது. அதாவது எந்த பண்ணாலும் எதை பண்ணாலும் அந்த மாதிரி செய்யக்கூடிய என்னுடைய இனிய நண்பர், நீண்ட கால நண்பர், அவருடைய பெட்ரோல் பங்குடைய திறப்பு விழாவுக்கு என்னை அழைச்சு 10 மணிக்கு வர சொன்னார். நான் வேற ஒரு வேலையாக போயிருந்தேன். அதில் கொஞ்சம் காலதாமதமாக வருகை தந்ததுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கரெக்ட் டைமா? ஓகே, நன்றி. வருகை தந்து சென்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற அண்ணன் ஹாரூன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் அவர்களே, மௌலானா அவர்களே, சிரஞ்சீவி அவர்களே,
திலகர் அவர்களே, எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜோசப் சாமுவேல் அவர்களே, இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கமல் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே வந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, மன்னூர்பேட்டைக்குள்ளே வந்தேன். ஆறுனுடைய பிரதர் 2 பேருமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தான். எப்போ வந்தாலும் என்னை வந்து அந்த கவனிக்குன்றது அது எப்படிதான் தெரியல. ஒரு எலெக்ஷனுக்கு கூட வந்தேன், அவர் இருந்த இடத்துல போய் ஏடிஎம்கே இருந்தாலும் மாற்று இயக்கமாக இருந்தாலும் அங்கே அவர் இடத்துக்கு போன உடனே மொத்த பேர் எழுந்து அவ்வளோ மரியாதையாக நம்மளை இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை நம்ம இந்த பகுதியில் வந்து மன்னூர்பேட்டையில் இவங்களுடைய குடும்பத்தால் இங்கே நிறைய பேர் வளர்ந்தாங்கன்ட்டு என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு வாய்ப்பு வரா மாதிரி, சேர்மனுக்கு ஏதாவது வாய்ப்பு வரா மாதிரி ஏதாவது ஏற்படுத்தி விடுங்க. ஏன்னா எனக்கு அவர் அண்ணன் தான். அந்த மாதிரி செய்யணுன்றது இந்த நல்ல நேரத்தில் கேட்டு வருகை தந்திருக்கின்ற தொழிலதிபர்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கின்ற வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள்லாம் நிறைய வந்திருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூருக்காக ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து துணையாக இருப்போம். சேர்மன்ற முறையில் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். தொடர்ந்து இந்த பகுதியில் என்ன தேவைகள் இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் என்னை அழைக்கலாம். நான் அது உங்களோட தொடர்ந்து பணியாற்றுவேன். எனக்கும் இவர் துணையாக இருக்க வேண்டும் இந்த நல்ல நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.